வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் 11/1/2025 சனிக்கிழமை வானிலை அறிக்கையை பார்ப்போம். தற்போது இலங்கையை ஒட்டியுள்ள தென்கிழக்கு பகுதியில் மேகக்கூட்டங்கள் உருவாகியுள்ளது. அந்த மேக கூட்டங்களானது வரும் மணி நேரங்களில் இலங்கை ஒட்டியுள்ள பகுதியில் மழையை தொடங்கும். அதன் பிறகு நம்ம தென் தமிழக கடலோர பகுதியில் மழை கொடுக்கும். தற்போது இந்த சுழற்சியானது இந்த இடத்தில், அதாவது தெற்கு இலங்கையை ஒட்டி நீடிக்கின்றது. இது சற்று நம்மளுடைய லோ லேட்டிடியூட் வழியாக, தெற்கு இலங்கையிலிருந்து லோ லேட்டிடியூட் வழியாக மேற்கு இலங்கையை ஒட்டி அந்த மாலத்தீவு ஒட்டி வரும் பொழுது இந்த கிழக்கு காற்று, இந்த மேகக்கூட்டங்களானது ஆன்டி கிளாக்வைஸ் இப்படி உள்ள நுழையும். இப்போ இந்த இடத்துல இருக்கிறனால கிளவுட்ஸ் இப்போ இப்படி கொண்டு வருது. இது அந்த சுழற்சி இந்த இடத்துல தெரியுது உங்களுக்கு. இந்த சுழற்சியானது தற்போது இந்த இடத்துல வரும்போது இந்த மேகக்கூட்டங்கள் என்ன ஆகும், மறுபடியும் இப்படி உள்ளே வரும். ஸோ இந்த காற்று இப்படி இப்படி கொண்டு வரும். அப்போ இந்த காற்று இப்படி கொண்டு வரும், இங்கே காற்று இப்படி கொண்டு வரும் ஈரப்பதத்தை. அப்போ கடலோர பகுதியில் வரும் மணி நேரங்கள், அதாவது இன்று மாலைக்கு பிறகு தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். கனமழை இருக்கும். அதாவது ஒரு பெரிய லெவலில் பாதிக்கூடிய மழை இருக்காது. இந்த மேகக்கூட்டங்களை பொறுத்தவரை கனமழை நிச்சயமாக உண்டு. அதாவது இன்று மாலைக்கு பிறகு தெற்கு டெல்டாவும் தென் தமிழகமும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வட கடலோர பகுதி கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை முதல் நாகப்பட்டினம் இடப்பட்ட அந்த கடலோர பகுதி கூட மிதமான சற்று கனமழை வாய்ப்பு தெரிகின்றது இன்று மாலைக்கு பிறகும் நாளைக்கும் ஒரு சில இடங்களில். ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழக கடலோர மாவட்டம் பரவலான மழை இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம சுழற்சி கீழே ஆன்டி கிளாக்வைஸில் உங்களுக்கு மேகக்கூட்டங்கள் என்ன ஆகும், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு நோக்கி தள்ளும். பொதுவாக இந்த சுழற்சி இப்போ இந்த இடத்துல எந்த சுழற்சி இதுன்னு இல்லை, எந்த சுழற்சி இந்த இடத்துல இருந்தாலும் அந்த மேகக்கூட்டங்களானது நமக்கு ஈஸ்ட் நோக்கி தான் தள்ளும். பொதுவாக இப்போ இங்கே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், காற்று எங்கேருந்து இழுக்கும், இப்படி தான் இழுக்கும். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா காற்று எப்படி இருக்கும். இப்போ இங்கே இருக்கனால இப்போ இந்த இடத்துல மழை பெய்யுது. இந்த சுழற்சி இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த மேகக்கூட்டங்களை நாங்கள் திருப்பி உள்ளே கொண்டு வரும். நம்ம கோஸ்டல் ஒட்டி, நம்ம தென்கடலோர பகுதி ஒட்டி கொண்டு வரும், தெற்கு டெல்டா ஒட்டி. அது மாதிரி இந்த கிளவுட்ஸ் எல்லாம் இப்படி வடகடலோர பகுதி ஒட்டி போகும். ஸோ இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு தொடர் மழை எப்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இது 11-12ஆம் தேதி, இப்போ இன்றைக்கு மாலைக்கு பிறகு மழை தொடங்குச்சு அப்படின்னா 11-12ஆம் தேதி 2 நாள் விட்டு மழை இருக்கும். சில இடங்களில் கனமழை இருக்கும். தொடர்மழை அப்படிங்கிறது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 14-15ஆம் தேதி பார்க்கும்போது நமக்கு அந்த சுழற்சியானது கொஞ்சம் தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையின் ஒரு நிலையை எட்டும் பொழுது அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள், தென் கடலோர பகுதி முழுவதுமே நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தெற்கு டெல்டாவும் தென் கடலோர பகுதி முழுவதும். ஏன்னா இந்த இடத்துல அதாவது மாலத்தீவு கிட்ட இப்போ இந்த சுழற்சியானது பொதுவாக ஒரு தீவிரம் அடைஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேகங்கள் அதிகரிக்கும்ல. அப்போது இந்த மாலத்தீவுக்கிட்டே இந்த சுழற்சியானது இருக்கும்போது, ஸோ அந்த லோ லேட்டிடியூடில் பாருங்கள், எங்கேருந்து நம்ம தெற்கு அந்தமானில் இருந்து அந்த கிளவுட்ஸ் அப்படி உள்ளே கொண்டு வந்து இந்த சிஸ்டத்தை நோக்கி இந்த கிளவுட்ஸ் போகுது. இந்த சுழற்சியை நோக்கி இந்த கிளவுட்ஸ் போகுது. அப்படி கீழேருந்து மேலே கொண்டு வந்து, அதாவது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி கொண்டு வந்து லோ லேட்டிடியூடில் நமக்கு பாருங்கள், நம்ம தென் தமிழ் கடலோர பகுதி முழுவதுமே பாருங்கள் நமக்கு நல்ல கலரில் கொடுத்துருக்காங்க. தெற்கு டெல்டாவிலேருந்து நம்ம நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதி, அதுமாதிரி இலங்கையோட கிழக்கு கடலோர பகுதி, தெற்கு கடலோர பகுதியெலாம் கனமழை முதல் மிக கனமழை இருக்கும். அதாவது 14, 15, 16 இந்த 3 நாட்கள் தொடர் மழையாக கூட இருக்கும். அதாவது பொங்கலை மையமாக வச்சு பார்த்தோம்னா பொங்கல் அன்னைக்கு ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு கூட பொங்கல் அன்னைக்கு இருக்குது. அதாவது தென்கடலோர பகுதி நான் சொல்கிறேன். ஸோ நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்டும் சொல்ல மாட்டேன். அந்த தென்கடலோர பகுதி முழுவதுமே கனமழையும் மிக கனமழை. குறிப்பாக மையமாக வச்சோம்னா நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஒட்டியுள்ள அந்த பகுதியில் கனமழையும் மிக கனமழையும் இருக்கும். 14, 15, 16. சரிங்களா? இப்போ 11, இந்த 12 இந்த 2 நாள் இன்று மாலைக்கு பிறகு நாளைக்கு பார்க்கும்போது வடகடலோர பகுதி ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக அது கீழே இறங்கும்போது தென்கடலோர பகுதியில் என்னாகும், அந்த கிளவுட்ஸ் ஆனது அந்த மழை அதிகரிக்கும். 14, 15, 16. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரண்ட் கிளவுட்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேட்டலைட் பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே கிளவுட்ஸ் தான். ஸோ தெரியுதா உங்களுக்கு, அப்படியே உள்ளே வருது பாருங்கள். இப்போ சிஸ்டம் இங்கே இருக்குது, அது அப்படியே கொஞ்சமாக இந்த இடத்துல சிஸ்டம் இருக்குது. சரிங்களா? அப்போ இப்போ இந்த இடத்துல மழை பெய்யுது. ஃபர்தராக இந்த சிஸ்டம் இப்படி உள்ளே வரும்போது இந்த கிளவுட்ஸ் ஆனது என்ன ஆகும், திருப்பி இப்படி உள்ளே வரும். இப்படி உள்ளே கொண்டு வந்து இந்த ஒயிட் கலர்ஸில் உள்ளே கொண்டு வந்து கடலோர பகுதியில் மழை தொடங்கும். இப்போ இலங்கையோட இந்த பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் மழை தொடங்கிருச்சு. தெற்கு இலங்கையை ஒட்டியுள்ள பகுதி, கிழக்கு இலங்கையை ஒட்டியுள்ள பகுதியில் மழை தொடங்கிச்சு. தெரியுதா? இது ஃபர்தராக அப்படியே இலங்கை மேலே ஏறி உள்ளே வரும்போது நமக்கு தென்கடலோர பகுதியும் தெற்கு டெல்டாவும் மழையை தொடங்கிருக்குமா, சாதகமாக அமையும். அது நம்ம மதியத்துக்கு பிறகோ இல்லை மாலைக்கு பிறகோ டைமிங் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி மாலைக்கு பிறகு மாலை ஒட்டியுள்ள பகுதியில் மழை தொடங்கிடும். மாலை நேரத்தில் மழை தொடங்குறதுக்கு வாய்ப்பே இருக்குது. சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு வானிலை அறிக்கையில் விரிவாக சந்திப்போம்.